வணக்கம். இந்த பதிவு பப்ளிக் பாண்டட் வேர்ஹவுஸ் அதை பற்றியது. சென்ற பதிவில் கஸ்டம்ஸ் ஆக்டில் பாண்டட் வேர்ஹவுஸுங்கன்னா என்னென்ன மாதிரி வேர்ஹவுசஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். பப்ளிக் வேர்ஹவுஸ், ப்ரைவேட் வேர்ஹவுஸ், ஸ்பெஷல் பாண்டட் வேர்ஹவுஸ் அப்படின்னு 3 விதமான பாண்டட் வேர்ஹவுஸ் பற்றிலாம் சொல்லியிருந்தோம். இதில் என்ன செக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். செக்ஷன் 57 to 73A இந்த எத்தனை செக்ஷனும் இந்த வேர்ஹவுஸ் பற்றியது தான். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பப்ளிக் வேர்ஹவுஸ் அண்டர் செக்ஷன் 57. அதாவது ஒரு வேர்ஹவுஸை பாண்டட் வேர்ஹவுஸாக நாம் பதியணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா அப்ளை பண்ணணும். பிரின்சிபல் கமிஷன் ஆஃப் கஸ்டம்ஸ்க்கு அப்ளை பண்ணணும். என்னென்ன மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்குன்னா, அப்ளை பண்ணுறவர் ஒரு இந்திய வம்சாவளி, இந்திய குடிமகனாக இருக்கணும், சிட்டிசன் ஆஃப் இந்தியா. தவிர ஒரு சால்வன்சி சர்டிஃபிகேட் கொடுக்கணும். ஏன்னா அந்த பொருள்லாம் அங்கே வேர்ஹவுஸ் பண்ணும்போது பாண்டட் கூட்ஸ்னு சொல்லுவோம். பாண்டட் கூட்ஸ்னால் டியூட்டி கட்டாமல் இருக்கிறது. அதனால் அந்த பொருள் எசென்ஷியலாக அரசாங்கத்தை சேர்ந்தது. அதனால் அந்த டியூட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அந்த கூட்ஸை வச்சுக்கிற ஆள் ஒரு சால்வெண்ட் பர்சனாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. 3வது கொடுக்க வேண்டிய ஒரு பாண்ட் ஒன்று கொடுக்கணும். 4வது அந்த வேர்ஹவுஸ் ஒரு சூட்டபுளான பில்டிங்காக இருக்கணும். இப்படி இருக்கணும் அப்படி இருக்குன்னு சொல்லலை, நீங்கள் என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ண போகிறீங்களோ அதுக்கு தக்கனவாறு இருக்கிற ஒரு பில்டிங்காக இருக்கணும் அப்படின்னு அந்த இதில் சொல்கிறாங்க. 5வது ஒரு வேர்ஹவுஸ் கீப்பர், சம்படி ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள், யார் அப்பாயிண்ட் பண்ண போகிறோமோ அவரை பற்றியும் ஒரு ப்ரொஃபைல் இருக்கணும். அடுத்தது இந்த ஒன்ஸ் இந்த லைசன்ஸ் கொடுத்தாச்சுன்னா இதுக்கு கால அளவே கிடையாது. பர்பச்சுவல், மறுபடியும் போய் ரினியூவல் பண்ணுறது அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அது தவிர ஒரு ஆல் ரிஸ்க் இன்சூரன்ஸ் பாலிசி ஒன்று எடுத்து கொடுக்கணும். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு பிரின்சிபல் கமிஷன் ஆஃப் கஸ்டம்ஸ் தான் இதுக்கு அத்தாரிட்டி டு இஷ்யூ அ பப்ளிக் பாண்டட் வேர்ஹவுசிங் லைசன்ஸ். எப்படி அவருக்கு அத்தாரிட்டி இருக்கோ அது லைசன்ஸ் இஷ்யூ பண்ணுறதுக்கு, அது போலவே அந்த லைசன்ஸ் ஏதாவது தவறுதல் நடந்தால் சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் அவருக்கே அதிகாரம் இருக்குது. இந்த லைசன்ஸ் கொடுக்கும்போது ஆல் ரிஸ்க் பாலிசின்னு சொன்னேன் இல்லையா, இந்த ஆல் ரிஸ்க் பாலிசி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் கரெக்டாக அப்பப்போ பார்த்துட்டே இருக்கணும். அந்த டைம் முடிஞ்சதுன்னா உடனே அதை ரெனியூ பண்ணிட்டு நான் வைக்கிறேன். ஏன்னா சமீபத்தில் நடந்த ஒரு விஷயம், சடனாக தீப்பறிச்சு போச்சு. இதுக்கு யாருமே காரணம் இல்லை. ஏன்னா விபத்துன்றது யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் ஆகலாம் இல்லையா. அப்போது அவங்களுடைய அந்த மொத்த சரக்கும் போன பிறகு அந்த சரக்குக்கு உண்டான பொறுப்பு யாருடையதுன்னா அந்த பாண்டட் வேர்ஹவுஸ் தான். ஒரு பக்கம் அரசாங்கத்துக்கு அவங்க டியூட்டிக்கு அவங்க லையபிள், இன்னொன்று பொருள் வச்சவங்களுக்கும் பொருள் வேல்யூக்கு இவங்க லையபிள். அதனால் அந்த லைசன்ஸ் கொடுக்கும்போது நம்ம எடுத்து கொடுக்கக்கூடிய அந்த பாலிசியை கரெக்டாக ஓரளவு கால்குலேட் பண்ணி என்ன மாதிரி கூட்ஸ் நம்ம வைப்போம், இதெல்லாம் ஒரு எஸ்டிமேட் தான் பண்ணணும். என்ன ஒரு வேல்யூக்கு நம்ம எடுக்கணும்னு பார்த்து அதை லைசன்ஸ் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறது மட்டும் இல்லை, அதை கரெக்டாக புதுப்பிக்கிறது ரொம்ப ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். தேங்க்யூ.